ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை யூடியூப் சேனல். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, துபாயில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க இஃபா சிக்கன் அந்த ரெசிபியை தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சுருக்கோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. இஃபா சிக்கன் செய்கிறதுக்கு மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா, சிக்கன் 65 மசாலா, சில்லி தூள், மல்லித்தூள், கர்ட் வித் இஞ்சி பூண்டு விழுது. இந்த இஃபா சிக்கன் துபாயில் மட்டும் ஃபேமஸ் இல்லாமல் நம்மளோட இன்ஸ்டா ரீல்ஸ்லையுமே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க ஒரு சிக்கன். அதுக்காக தான் இந்த ரீல்ஸை நாங்கள் பண்ணியிருக்கோம். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்ன மாதிரியான ஃபுட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இல்லைனா என்ன மாதிரியான ஃபுட்டை குக் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேவையான அளவு சால்ட்டும் போட்டுக்கலாம். போட்டு முடிச்சுட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா தயிரெலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா, நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு கழுவி வச்ச சிக்கனை எடுத்துக்கலாம். கழுவி வச்ச சிக்கனில் எடுத்து மசாலாவை அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மேக்னேட் பண்ணி வச்சிடலாம். சிக்கனை 2 to 3 hours வரைக்கும் நல்லா ஊற வச்சோம்னா தான் சிக்கனுக்குள்ளே மசாலா நல்லா இறங்கும். அப்போ தான் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும், உப்பும் நல்லா இறங்கியிருக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறமா இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்மளோட குக்கரில் எடுத்து கொஞ்சம் நேரம் வேக வைக்க போகிறோம். வேக வச்சோம்னா கொஞ்சம் நல்லா சிக்கன் வெந்துடும். இப்போ சிக்கனுக்கு மேலே ஊற்ற போகிற க்ரீம் சாஸ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஒயிட் எக் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பால், ஒயிட் பால், நெக்ஸ்ட்டு சீஸ், மிளகு, பூண்டு இதை போட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. இதோட ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் ஒயிட் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு குக்கரில் பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அண்ட் ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறமா கீழே சிக்கனை எடுத்து வச்சுருங்க. 2 பீஸ் சிக்கனை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இருக்கிற மசாலாலாம் அதில் நல்லா அப்ளை பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் மசாலா நல்லா இறங்கிடும். ஒரு 3 to 4 விசில் விட்டிங்கன்னா சிக்கன் நல்லா கொஞ்சம் வெந்திருக்கும். வெந்து முடிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், பேனில் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இது மேலே ஒயிட் சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். இதுதான் இஃபா சிக்கன். இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்மளோட சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.